அன்பார்ந்த நேயர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். நான் இதுக்கு முன்னாடி ஒரு தேர்தலை பற்றி, தமிழக சட்டசபை தேர்தலை பற்றி ஒரு சில வீடியோ வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் ஷார்ட் பீரியடில் பார்த்துருக்குறீங்க. அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய அதை பற்றி சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கு இப்போ நேயர்கள் கேட்ட ஒட்டுமொத்த கேள்விகளுக்கும் இப்போ எங்கள் அதுக்கான பதிலை நாங்கள் இப்போ சொல்ல போகிறேன். நான் சொல்வது எல்லாமே ஜாதக கணிப்புகள் தானே ஒழிய நிச்சயமாக கருத்து கணிப்புகளையோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட கருத்தோ அல்ல. ஜாதகப்படி இப்படி சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஜாதகம், கட்சி ஜாதகம் இதை வச்சு தான் நான் கணிச்சு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு முறை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். சார் வணக்கம். உங்கள் சேனலில் 2026 தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் நீங்கள் போட்டிருந்த கருத்துக்கள் இதுக்கு மேலே பார்த்துருக்காங்க சார். வாழ்த்துக்கள்ங்க சார். இதில் என்னோட சந்தேகம் என்னென்னா, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 4,85,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. அவங்களோட மனநிலையை ஒரு தனிப்பட்ட தலைவர்களோட ஜாதகமோ அல்லது கட்சி ஜாதகமோ நிர்ணயம் செய்யுமா? இது பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேம்மா. கேள்வி நல்ல கேள்வி தான். அதை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதாவது நாம் இந்த விஷயத்துக்கு ஒரு நீண்ட விளக்கம் என்ன அப்படின்னா, தமிழக மக்கள் இது வரைக்கும் அரியணையில், அதாவது தமிழக முதல்வராக அரியணையில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தலைவர்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அல்லது எந்த மாதிரி அமைப்பு உள்ள தலைவர்கள் மேலே அவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க, தமிழக மக்கள் நம்பிக்கையும் அபிமானமும் வச்ச தலைவர்கள் ஜாதகத்தில் இருந்த அமைப்புகள் எல்லாம் இப்போ போட்டியிடுற தலைவர்கள் ஜாதக அமைப்பில் இருக்குங்கிறத வச்சு தான் இந்த கணிப்பை நம்ம எடுத்திருக்கோம். மக்கள் மனநிலையை ஒரு ஜாதகம் கணிக்குமா அல்லது ஜாதகத்தை மூலிமா சொல்ல முடியுமானா முடியும். 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இந்த 234 சட்டமன்ற தொகுதியிலையும் ஆயிரக்கணக்கான பேர் தேர்தலில் போட்டியிடுறாங்க. 234 பேர் தான் வெற்றி அடைகிறாங்க. ஒரு முறை தேர்தலில் தோற்றவங்க மறுமுறை ஜெயிக்கிறாங்க. ஒரு முறை தேர்தலில் ஜெயித்தவங்க அடுத்த முறை அந்த பதவிக்கே வர முடியாமல் போயிடுறாங்க. ஒரு முறை அந்த பதவிக்கு வந்தவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் அந்த பதவியில் இருக்காங்க. இதுக்கெல்லாம் அந்த ஜாதக அமைப்பு தான் காரணங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இந்த 234 பேரில் ஒரு கட்சி ஒரு 150 சீட்டு பிடிக்குது அப்படிங்கிறப்ப அதை மந்திரி சபை அமைக்கிறாங்க. அந்த கட்சியில் இருக்கவங்க 150 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிட்டா அத்தனை பேர்த்துக்கு மந்திரி பதவி கிடைக்கிறது இல்லையே. ஒரு 250 பேர்த்துக்கு தானே. ஒரு 150 பேரில் ஒரு 20 பேர், அதிகபட்சம் 25 பேர் தானே மந்திரி ஆகிறாங்க. அப்போ அந்த 150 பேர்த்தில் 25 பேர்த்தினுடைய ஜாதகம் வலிமையாக இருக்கிறவங்க தானே மந்திரி சபைக்கு போகிறாங்க. செல்வாக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அந்த அமைப்பு யோகம் உள்ளவங்க தான் மந்திரி ஆகிறாங்க. அதுபோல தான் மக்கள், தமிழக மக்கள் ஒரு 2 கோடி பேர் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க. ஒரு தலைவரை நம்பி 2 கோடி மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அந்த 2 கோடி வாக்கு பெற்றவங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ அந்த 2 கோடி மக்கள்கிட்ட அபிமானத்தையும் அவங்களுடைய ஆதரவையும் அவங்களுடைய நம்பிக்கைக்கும் பெறக்கூடிய அமைப்பு ஜாதக அமைப்பு தேர்தலில் நின்று தலைமையேற்று நடத்தக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் அதை கணித்தோம். அதில் ஓரளவுக்கு நான் சொன்ன பலன்கள் படி சில முடிவுகள் வந்திருக்கு. இதை நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னது தான். அது போலவே சில கணிப்புகள் வெளியே வந்திருக்கு. அப்படிங்கிற அளவில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதே நீங்கள் பதிலாக எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நான் மீடியாக்கள் மூலிமா என்னுடைய எந்த ஜோதிட கணிப்பையும் நான் வெளியிட்டதில்லை. ஆனால் முறையாக வெளியிட்டேன். அந்த கணிப்பு ஓரளவுக்கு சரிங்கிறத இந்த முடிவுகள் எனக்கு உணர்த்தியிருக்கு. அது மிகப்பெரிய நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. இருந்தாலும் அந்த முழு நம்பிக்கை வெற்றி பெறுமாங்கிறத மே 4ஆம் தேதி நிச்சயமாக தெரிஞ்சிடும். என் கணிப்பில் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படிங்கிறத இதன் மூலிமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எங்ககிட்ட கேள்வி கேட்ட மக்களுக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன சந்தித்து கேள்வி கேட்ட நண்பர்களுக்கும் இதையே நான் பதிலாக சொல்லிக்கிறேன். சார், அடுத்த கேள்விங்க. ஒரு சில எக்ஸிட் போலில் நீங்கள் சொன்ன மாதிரி முடிவு வந்திருக்கு. ஆனால் மற்ற ஊடகத்தில் வேற மாதிரி சில கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க. அதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், இதுக்கு நான் முன்னாடியே பதில் சொன்னேன். இருந்தாலும் நீங்கள் கேட்குறதுக்காக சொல்கிறேன். என்னுடைய கருத்து கணிப்பு ஓரளவுக்கு சரியாக வந்திருக்குங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. மீண்டும் நான் சொன்ன கருத்துக்களில் உறுதியாகவே தான் இருக்கேன். எந்த மாற்றமும் இல்லை. இதை மே 4ஆம் தேதி உங்களுக்கு நிச்சயமாக முடிவுகள் உணர்த்தும். இது தலைவர்களுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிற விஷயத்த நான் முதலே சொல்லிட்டேன். இதை நிறையா ஜோதிடர்கள் நிறையா விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இனி விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் என்னுடைய கணிப்புப்படி மீடியாக்கள் தகவலை வெளியிட்டிருக்காங்க. அப்போ அந்த வகையில்
என்னுடைய கணிப்பு சரிதான் அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று தான். இப்போ உங்கள் கேள்விக்கு இதே தான் பதில் அப்படிங்கிறத எடுத்துங்க. இருந்தாலும் மே 4ஆம் தேதி இதை என்னுடைய கணிப்பினுடைய நிலை உறுதியாக உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் இன்னொரு விளக்கம் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கருத்து கணிப்புகள் பல வாரம் வந்திருக்கு, எக்ஸிட் போல் பல வாரம் வந்திருக்கு. ஆனால் ஒரு மனிதனுடைய ஜாதக பலன்கள் இந்த காலகட்டத்தில் இது இந்த மனிதனுக்கு நடக்கும், இந்த காலகட்டத்தில் இவர் பதவிக்கு வருவார், இல்லை இந்த காலகட்டத்தில் இவர் இப்படிப்பட்ட ஒரு உயர்நிலை அடைவார் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் கணித்து சொல்லியிருக்கேன். இதில் மாறாது. எக்ஸிபிட் மாறலாம், கருத்து கணிப்புகளில் பலன் மாறுபடலாம். ஆனால் ஜாதக பலன் நான் சொன்ன கணிப்பினுடைய பலன் 4ஆம் தேதி நிச்சயமாக மக்களுக்கெல்லாம் தெரிய வரும். அந்த வகையில் முன்பு சொன்னதே நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். என் கணிப்பு சரியாக வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒருவேளை என் கணிப்புகளில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட இன்னும் இதிலேருந்து நிறைய கற்றுக்கணுங்கிற நிலைமை தான் எடுப்பின ஒழிய நான் சொன்னது தவறு அப்படிங்கிற முடிவுக்கு நான் வரமாட்டேன். அது அந்த கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஜாதக கணிதம் என் மனசாட்சிப்படி நான் கற்றுக்கிட்ட கலையை, எனக்கு இறைவன் கொடுத்த வரத்தை நான் சரியாகவே பயன்படுத்தியிருக்கிறதா தான் நான் நம்புகிறேன். அடுத்த கேள்விங்க சார், விஜய் பற்றி நீங்கள் சொல்லியிருந்த கருத்தில் 4ல் 1 பங்கு ஓட்டு விழுகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போதைய கருத்து கணிப்புப்படி பார்த்தோம்னா அதிகமாகவே விழுகுது. அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்ல முடியுமா? நீ கேட்ட கேள்விக்கு பதில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா 4ல் 1 பங்கு 4 கோடி வாக்கு பதிவாயிருக்குன்னா 1 கோடி வாக்கு விஜய்க்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பதிவாகிற ஓட்டு சதவீதத்தில் 4ல் 1% விஜய் அவர்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வர எக்ஸிட் போலும் அதெல்லாம் உணர்த்துது. அப்போ அது வகையில் சந்தோஷம் தான். அதிகமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறத நான் சொல்கிற முடிவு. அந்த 4க்கு குறைவாக இருந்தால் தான் நம்ம சொன்ன கணிப்பு தவறுன்னு நீங்கள் எடுத்துக்கணும். 4க்கு அதிகங்கிறப்ப அது ரொம்ப சந்தோஷமான விஷயமாக தான் எடுத்துக்கணும். சொன்ன முடிவில் தவறே இல்லை இல்லையா? அந்த வகையில் இதை எடுத்துங்கம்மா. இப்போ நாம் எவ்வளோ விஷயம் அந்த வீடியோவில் பேசிட்டோம். இருந்தாலும் மே 4க்கு பின்னாடி மீண்டும் உங்களை சந்திப்பேன். நான் மிகப்பெரிய மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு தான் மீண்டும் உங்களை நான் சந்திக்க போகிறேன். மே 4க்கு அப்புறம் நிச்சயமாக சந்திப்போம் என்று என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு தரணுன்னு உங்களை மிக தாழ்மையோடு வேண்டிக்கிறேன்.